கல்லடா அணையில் படகு போக்குவரத்து தொடங்கிய நிலையில் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக படகு சவாரி செய்து வருகின்றனர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராஜன் இணைப்பில் உள்ளார். ராஜன், வணக்கம். இது குறித்தான கூடுதல் தகவல்கள். ராஜன், வணக்கம் ஹரிணி. அதாவது தற்போது கேரளாவிலும் தமிழகத்திலும் தென்மேற்கு பருவமழை என்பது தீவிரமாக பெய்து வருகிறது. அதுவும் குறிப்பாக தமிழக கேரள எல்லை பகுதியான மேற்கு தொடர்ச்சி மலையிலும் இந்த மழையானது தீவிரமடைந்துள்ளதால் தற்போது தமிழக கேரள எல்லை பகுதியில் உள்ள தென்மலை பகுதியில் உள்ள கல்லடா அணையில் படகு போக்குவரத்து என்பது இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. அதாவது தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதலிருந்து சுற்றுலா பயணிகள் தமிழகத்து மட்டுமல்லாமல் கேரளாவுக்கும் அதிகப்படியான சுற்றுலா பயணிகள் சென்று வருவது வழக்கம். குறிப்பாக தமிழக கேரள எல்லை பகுதியான பாலருவி மற்றும் கல்லடா அணை பகுதி உள்ளிட்ட சுற்றுலா தலங்களுக்கு செல்வது வழக்கம். இந்த நிலையில் நீண்ட நாட்களாக இந்த கல்லடா அணை என்பது தண்ணீர் இல்லாமல் வறண்ட நிலையில் இருந்தது. இதனால் அந்த பகுதியில் அந்த அணையில் படகு போக்குவரத்து இல்லாத நிலை இருந்து வந்தது. தற்போது இந்த அணையானது நாட்டின் மிக உயரமான ஒரு அணையாகும். இதனால் தற்போது இந்த தென்மேற்கு பருவமழை துவங்கிய நாள் முதலிருந்து அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து இருப்பதால் அணையின் நீர்மட்டம் என்பது நாளுக்கு நாள் வெகுவாக உயர்ந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது சுற்றுலா பயணிகளின் கோரிக்கையை ஏற்று கேரள வனத்துறை தற்போது இந்த படகு போக்குவரத்து என்பது இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. மற்றும் 3 படகுகள் அங்கு நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் தமிழகத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவு அங்கு அந்த தமிழக எல்லை பகுதியில் உள்ள ஆரங்காவு பால அருவிக்கு செல்வதற்கும் அந்த படகு சவாரி செய்வதற்கும் தொடர்ந்து செல்வதற்கு ஆயத்தமாக இருந்து வருகின்றனர். இந்த நிலையில் இன்று முதல் படகு போக்குவரத்து துவங்கப்பட உள்ளதால் சுற்றுலா பயணிகள் மிகவும் மகிழ்ச்சியுடன் அந்த அடர்ந்த வனப்பகுதி வழியாக அந்த படகு போக்குவரத்து என்பது சென்று வருவதால் ஒரு புதுவித ஒரு அனுபவம் கிடைக்கும் என்று சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையின் நீர்மட்டம் என்பது வெகுவாக உயர்ந்து வருகிறது. இந்த அணை என்பது கேரளாவில் உள்ள பல்வேறு மாவட்டங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் இந்த அணை என்பது திகழ்ந்து வருகிறது. இந்த நிலையில் தற்போது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் குற்றாலத்துக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த பாலருவி மற்றும் இந்த கல்லடா அணைக்கு சென்று படகு சவாரி செய்வது நடந்து வருகிறது. இந்த வெள்ளம் என்பது முன்கூட்டியே அவர்கள் படகு சவாரி துவங்கப்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் கேரளாவுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு மிகவும் ஒரு ஆர்வமும் காட்டி வருகின்றனர். அதேபோல் செங்கோட்டை பருகு அருகே உள்ள குண்டார் அணை, மணலாறு, கும்பருத்தி, பாலருவி உள்ளிட்ட அருவிகளுக்கும் சுற்றுலா பயணிகள் செல்வது என்பது ஒரு தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனால் இங்குள்ள சின்ன சின்ன வியாபாரிகளும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கேரளா வனத்துறை சார்பாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் அந்த படகு போக்குவரத்து செல்வதற்கு சுற்றுலா பயணிகள் கவனமுடன் சென்று வருவதற்கு தொடர்ந்து அறிவுறுத்தி வருகின்றனர். அவருக்கு பாதுகாப்பு கவசங்கள் அணிவிக்கப்பட்டு இந்த படகு போக்குவரத்து என்பது இன்று முதல் தொடங்கப்பட்டுள்ளது. வரக்கூடிய நாட்களில் இன்று சுற்றுலா பயணிகள் வருகை பொறுத்து அவர்களுக்கு அதிலும் அதிகமான அந்த படகு நியமிக்கப்படும் என கேரள வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹரிணி, கல்லடா அணையில் படகு போக்குவரத்து துவங்கியுள்ள நிலையில் இது குறித்த முழுமையான தகவல்களை வழங்கியதற்கு நன்றி ராஜன்.